நம்ம வீட்டுக்கு புது வரவாக இப்பொழுது வேல் வந்திருக்கிறார்கள். பார்க்கலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. பாருங்க எவ்வளோ அழகா நல்லா வேல் வந்திருக்காங்க. பொழுது வேலுக்கு அபிஷேகம் செய்துக்கலாம். வேல் கூர்மையான வேல். இந்த வேலுக்கு எவ்வளோ ஒரு சக்திகள் இருக்குது தெரியுமா? இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து நம்ம முறையாக வழிபடும்போது தெய்வத்தோட அருள் நமக்கு நிறைந்திருக்கும். அது செவ்வாய்க்கிழமை, அதுவுமா நம்ம வீட்டுக்கு அப்பன் முருகன் வேல் வடிவத்தில் வந்திருக்கார். இது நாம் எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கணும். செவ்வாய்க்கிழமைக்கு இந்த மாதிரி ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையெல்லாம் காம்பு கிள்ளிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் போடணும். வெற்றிலை தீபம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் சிறந்தது. முருகனுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கலாம். முருகனுக்கு தீபாராதனை காட்டி நாம் தெய்வங்களை வழிபடலாம். வெற்றிலை தீபம் ஏற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம தெய்வங்களை முறையாக வழிபடும்போது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்கு நிலைச்சு நிற்கணும்னா தெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கணும். கிடைத்த செல்வம் நிலைத்திருக்க தெய்வத்தோட அருள் நமக்கு நிறைந்து இருக்க வேண்டும். அதற்கு நம்ம அந்தந்த நாளில் வரக்கூடிய தெய்வங்களை முறையாக வழிபட வேண்டும். வெற்றிலையிலிருந்து நம்ம காம்பு கிள்ளணும் இல்லையா, அந்த காம்பையும் வெற்றிலையே போட்டுடலாம். அந்த காம்புகளையும் கிள்ளன அதை அந்த தீபத்திலேயே போட்டுடலாம். தூபம் காட்டி முருகபெருமானை வழிபடலாம். ஓம் ஷண்முக கடவுள் போற்றி, சரவணத்தான் துதித்தோன் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன் மலர்கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, இன்மதிவதனவல்லி வேலவா போற்றி போற்றி. கற்பூரம் ஆர்த்தி காட்டிடலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி. நாம் என்னதான் இந்த சாமி கும்பிட்டாலும் முடித்தாலும் முருகன் நம்ம மேலே விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு வரணுங்க. அதுக்கு நம்ம அவர் மேலே உண்மையான பக்தியை கொள்ளணும். பக்தி என்பது வேறு, ஆசை என்பது வேறு. பக்தி நம்ம உள்ள முருக கண்ணீர் பெருக நம்ம உண்மையாக அந்த ஆண்டவனை சரணாகதி அடையும் போது நமக்கு அவர் நம் இல்லத்தில் முழுமையாக தங்கி விடுவார். நம் கேட்கும் வரத்தையும் கொடுத்து விடுவார். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி. இப்பொழுது வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சாச்சு. வேல் புது வரவாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சு எடுத்து மனையில் உட்கார வச்சாச்சு. இப்பொழுது ஐயனுக்கு
நம்ம பாலும் பழமும் வெற்றிலைப்பாக்கும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் வச்சு என்னுடைய இந்த செவ்வாய்க்கிழமை பூஜையை நிறைவாக முடிச்சிட்டேன். ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, என்னாலும் என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் ஐயனே போற்றி போற்றி, என் மூச்சு உள்ளவரை என் அப்பன் முருகனே துணை போற்றி போற்றி. அவ்வளோதாங்க, செவ்வாய்க்கிழமை பூஜை நிறைவாக முடிச்சிட்டேன். வெற்றிலை தீபத்தோடு ஐயனை மனதார வழிபட்டு மிகவும் சந்தோஷம். நம் வீட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷங்க. என் ஐயன் என் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா.